வெல்கம் டு கொத்தமல்லி கிச்சன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஆட்டுக்கால் சூப்பு பார்க்க போறோம். சரிங்களா? நான் ஆட்டுக்கால வாங்கிட்டு வந்து கிளீன் பண்றதெல்லாம் உங்களுக்கு காட்டுறேன், எப்படி கிளீன் பண்றது எல்லாம். சரிங்களா? இப்ப பாருங்க, சூடா இருக்கு தண்ணி, அதுல ஆட்டுக்கால் போட்டு வச்சிருக்கேன். இந்த மாதிரி எடுத்து ஆட்டுக்காலை வந்து நம்ம மேல இருக்கிற இந்த கருப்பா இருக்கிறதெல்லாம் இப்படி கத்தி வச்சு இப்படி நீங்க தேய்ச்சி விட்டீங்கன்னாவே அது எல்லாம் கிளீன் ஆயிடும். இதே மாதிரி தான் எல்லா காலையுமே கிளீன் பண்ணணும். இப்ப பாருங்க, முன்னாடி என்ன கலர்ல இருக்கு, இப்ப பாருங்க இந்த கத்தில எவ்வளவு அழுக்கு வருது பாருங்க. இதெல்லாம் இந்த ஆட்டோட முடி, அதனால நல்லா கிளீன் பண்ணணும். இல்லாட்டி வயிற்றுல போச்சுன்னா சிலவங்களுக்கு டைரி ஆகும். ஸோ அதனால நல்லா கிளீன் பண்ணி எடுத்துக்கலாம். இதே மாதிரி தான் எல்லாத்தையும் கிளீன் பண்ணணும். நான் உங்களுக்கு 2 பீஸ் கிளீன் பண்ணி காட்டுறேன். அதை பார்த்துட்டு நீங்களும் அதே மாதிரி மற்ற ஆட்டுக்கல்லையும் இதே மாதிரி கிளீன் பண்ணி எடுத்துக்கோங்க. கிளீன் பண்ணிட்டு ஒரு 2 வாட்டி அலசிட்டு அப்புறம் செஞ்சா சூப்பரா இருக்கும். இப்போ பாருங்க, ஆட்டுக்கல் நல்லா கிளீன் பண்ணி இப்போ ரெடியா எடுத்து வச்சிருக்கேன். இப்போ நம்ம ஆட்டுக்கல் சூப் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். சரிங்களா? இப்போ எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஒரு 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 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கிட்டு இப்போ 1/4 டீஸ்பூன் வந்து சோம்பு சேர்த்துக்கலாம். ஒரு பிரிஞ்சி இலை கிழிச்சு சேர்த்துக்கலாம். கொஞ்சோண்டு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். ஒரு 15ல இருந்து 20 சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். நல்லா அப்படி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சும்மா லைட்டா வெங்காயம் வதங்கினா போதும். இந்த சமயத்துல இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். இப்போ இஞ்சி பூண்டு நல்லா கொஞ்சம் மிக்ஸ் ஆகி பச்சை வாடை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ கொஞ்சோண்டு தக்காளி வெட்டி வச்சிருக்கேன், தக்காளியை சேர்த்துக்கலாம். இதோட இப்ப ஆட்டுக்கல்லை சேர்த்துக்கலாம். ஆட்டுக்கால் சேர்த்து நல்லா ஒரு பிரட்டிக்கலாம். ஆட்டுக்காலுக்கு தேவையான மசாலா போட்டுக்கலாம். சரிங்களா? சீரகம் ஒரு 2 ஸ்பூனு, மிளகுத்தூள் உங்க காரத்துக்கு ஏத்த மாதிரி, நான் ஒரு 3 ஸ்பூன் போடுறேன். உங்களுக்கு காரத்துக்கு ஏத்த மாதிரி நீங்க மிளகு ஸ்பூன் போட்டுக்கோங்க. நான் மிளகாத்தூள் ஒரு குட்டியுண்டு 1/2 ஸ்பூன் போடுறேன். உங்களுக்கு காரம் எவ்வளவு தேவையோ அந்த அளவுக்கு கூட்டிக்கோங்க. சரிங்களா? இப்ப எல்லாத்தையும் ஒன்ன சேர மிக்ஸ் பண்ணிடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு 2 நிமிஷம் சிம்ல விடுங்க. அப்பதான் அந்த மசாலா எல்லாம் ஆட்டுக்காலோட சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆகி வரும். இந்த ஸ்டேஜ்ல உப்பு சேர்த்துக்கிறேன், சூப்புக்கு தேவையான உப்பு. அப்புறம் நான் ஒரு சொம்பு அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். கால் ஸ்பூன் வந்து மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். எல்லாம் மிக்ஸ் பண்ணிட்டு குக்கரை மூடி ஒரு 6 விசில் விட்டு இப்போ நானு ஆட்டுக்கல்ல நல்லா வேக வச்சு எடுத்துக்கிட்டேன். சரிங்களா? இந்த ஸ்டேஜ்ல நான் கொஞ்சோண்டு தண்ணி சேர்த்துக்கிட்டேன். ஏன்னா நிறைய தண்ணி வச்சிங்கன்னா எல்லாமே பொங்கி வெளியில போயிடும், வேஸ்டா அதுல இருக்கிற சத்தெல்லாம் கீழே போயிடும். அதனால நீங்க வேக வச்சதுக்கு அப்புறமா கொஞ்சோண்டு சேர்த்து ஒரு 2 கொதி வந்ததுக்கு அப்புறம் ஆஃப் பண்ணிட்டு சர்வ் பண்ணுங்க. சூப்பரான ஆட்டுக்கால் ரெடி. இப்ப சூப் ரெடி ஆயிடுச்சு. இப்ப சும்மா டெக்கரேஷனுக்கு வந்து கொஞ்சோண்டு பெப்பரும் கொத்தமல்லியும் தூவி எடுத்துக்கலாம். இப்போ ஸ்பூன் போட்டு சர்வ் பண்ணா சுவையான ஆட்டுக்கால் இஸ் ரெடி. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்க.